திரு சாமிநாதன், இப்போ ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பில்லை என்று இபிஎஸ் சொன்னதோடு இந்த விவகாரத்துல முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அந்த 2 பேருக்கும் இடம் இல்லை அப்படிங்கிறது இன்றைய நாளினுடைய நிலவரமா தான் அவர் தெரியப்படுத்துகிறார். ரொம்ப முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு அவங்க என்னைக்காவது ஒரு நாள் சிக்கலா வருவாங்களோ. ஏன்னா நீண்ட காலமாக இந்த கட்சியை அவர் நடத்தி விட்டார், நிறைய பொருட்செலவு செய்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள்லாம் அவரால் நியமனம் செய்யப்பட்டவர்கள், அவரால் பொறுப்புக்கு வந்தவர்கள். பட் இவங்க 2 பேரையும் ஒரு அன்செக்யூர்டா தனக்கு மாறிடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் இயல்பாகவே அவருக்கு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அதனால இன்றைய சூழல் அவர் எதிர்க்கிறார். பட் டிடிவி தினகரன் அவர்களே அவர் இப்பொழுது அணைத்துக் கொள்ள ரெடியா இருக்கிறார்ல, அந்த புள்ளியில தான் இன்னொரு அரசியல் அத்தியாயத்துக்கான தொடக்கம் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் இல்லாம போய் இணைவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன புள்ளிவரம் தேவைப்படுது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தல்ல டிடிவி தினகரன் அவர்கள் தனித்து நிற்கிறார், அமமுக தனித்து நிக்குது. ஆனா அன்னைக்கு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்ததே ஓ பன்னீர்செல்வம் தான். இணை ஒருங்கிணைப்பாளராக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். ஆனா தேர்தலை சந்திக்கிறாங்க, டிடிவி தினகரன் தனித்திருக்கிறார். அதிமுகவுடைய தலைமை, அன்றைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தானே, அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியே முக்குளத்தூர் சமூகத்துக்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா ரிசல்ட் என்னவா அமைஞ்சிச்சு? 21 சட்டமன்ற தொகுதியில அமமுகவால தோல்வி அடையுது. அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமா அது ஒரு 21 தொகுதிகள்ல தோல்வி அடைகிறாங்க. ஒட்டு மொத்தமா 58 தொகுதிகளை கொண்ட தென் மாவட்டங்கள்ல வெறும் 18 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. டெல்டா பெல்ட்ல மொத்தமா சேர்த்தே வெறும் 4 சீட்டு தான் அதிமுக ஜெயிக்குது. சோ அப்ப இந்த இடம் தான் டிடிவி தினகரனுக்கு ஒரு நெருடலாக இருக்கும். தான் மட்டும் போய் ஒட்டிக்கிட்டா, தான் மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போயிட்டா ஓபிஎஸ் மீண்டும் தனித்து விடப்பட்டு ஒரு தேர்தலை சந்திக்கிறார்னா, சட்டமன்ற தேர்தல்ல 4 முனை போட்டி வரக்கூடிய தேர்தல். விஜய் ஒரு அணி, திமுக அதிமுக அணிகள், அது போக நீங்க நாம் தமிழர் கட்சி. போன தேர்தல்ல அமமுக எடுத்த சேதத்துல 10ல் 1 மடங்கு சேதத்தை தான் ஓபிஎஸ் தனித்து நின்றால் ஏற்படுத்த முடியும். ஏன்னா அன்றைக்கு அமமுக கொஞ்சம் வலுவாக இருந்துச்சு. இன்னைக்கு அமமுகலயே பல பேர் அன்று பயணித்தவர்களே இல்ல, திரும்பி அதிமுக ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, 10 பேர் திமுக போயிட்டாங்க. அப்ப அன்னைக்கு ஏற்படுத்தின சேதத்துல 10ல் 1 பங்கு ஏற்படுத்தினா கூட ஓபிஎஸ் அவர்கள் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். தொகுதிக்கு ஒரு 1000 இருந்து 5000 10,000 எடுத்தா கூட அது பலத்த சேதத்தை ஏற்படுத்திடும். நீங்க அமமுக அப்படி இல்ல, 30,000 ஓட்டுகள் 55,000 ஓட்டுகள். அந்த உசிலம்பட்டி தொகுதி இன்னைக்கு ஓபிஎஸ் கூட இருக்காரு, உசிலம்பட்டி ஐயப்பன். அந்த தொகுதியோட ரிசல்ட் பார்த்தோம்னா அங்க அமமுக வேட்பாளரே 50,000 ஓட்டு எடுத்திருந்தார். சோ அதுல 10ல் 1 பங்கு எடுத்தா கூட 4 முனை போட்டியில பலத்த சேதத்தை ஏற்படுத்தும். அதனால டிடிவி தினகரன் அவர்கள் தனித்து போக மாட்டார். அவங்க இன்னும் பேசுவாங்க, ஓபிஎஸ் வேணும், இல்லைன்னா இந்த அலைன்ஸ் செட் ஆகாதுங்கிறது போன்று பாஜகவும் விரும்பும். நீங்க தொடர்ச்சியா பாஜக என்ன சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில அமித்ஷா அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு புள்ளிவரத்தை சொல்றாரு. எங்கிட்ட மொத்தமா 39% இருக்கு, நாங்க எடுத்த 18%, அதிமுக எடுத்த 21%, 23%, 41% அவர் புள்ளிவரங்களா சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அதிமுக விட பேசுறது ஒரு பக்கம், அமித்ஷாவோட அதிகபட்ச இலக்கே பழைய இந்த அணிகளை ஒண்ணு சேர்த்தா போதும், அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, இந்த பழைய கணக்கில் எதுவுமே செல்லாதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. பட் அமித்ஷாவோட இலக்கு, அவரை அரசியல் சாணக்கியர் என்று நம்பக்கூடிய பாஜகவில அவர் ஒரு இலக்கு வைத்திருக்கிறார். அந்த இலக்குல நம்ம ஒரு 41% ஓட்டு வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு அவர்கள் பழைய தரவுகளுடைய அடிப்படையில களமாடுறாங்க. அதனால ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கேட்டு போட்டிருக்காரு. பாஜக அந்த கேட்டை இன்னும் போடல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனாலதான் அவரு, நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் திமுக கூட ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, தாவேகா கூட வாய்ப்பு இருக்கு. இந்த 2 வாய்ப்பே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா ஓபிஎஸ் அவர்களோடு இருந்த மனோஜ் பாண்டியன் போய் திமுக இணைகிறார். ஓபிஎஸ் அவர்களோடு நேற்று வரை ஆதரவாக தொலைக்காட்சி விவாதங்கள்ல கூட வந்த சுப்ரத்தினம் சார் போன்றவர்கள் எல்லாம் திமுக போய் இணைகிறாங்க. ஓபிஎஸ்க்கு ஒருவேளை திமுக தான் ஆப்ஷனா இருந்துச்சுன்னா இவரெல்லாம் காத்திருந்து சேர்ந்து போயிருக்கலாம், அதுவும் நடக்கல. சரி, ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களுக்கு விஜய் அவர்களே ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு, அந்த சைடு போறாரு அப்படின்னா ஜேசிடி பிரபாகர் போன்றவர்கள் முன்கூட்டியே போக வேண்டிய அவசியம் இல்லை. செங்கோட்டையர் அவர்கள் போன பின்பு அவருக்கு கீழையா மேலையா, இவர் அந்த அணியில போனா என்ன மரியாதை இருக்கோ என்பதெல்லாம் 2வது. அப்ப அவர் இந்த நொடி வரையிலும் அவர் அதிமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு வடிவத்துல பாஜக நம்ம இணைத்து விடும் அப்படின்னு காத்திருக்காங்க. இன்னொன்று, பாஜகவுக்கு இதற்குள்ள உள்ள அரசியலும் இருக்கு. பாஜக என்ன நினைக்குதுன்னா, இவங்களெல்லாம் நாங்க டீல் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு கணிசமான எண்ணிக்கையில இடம் தாங்க, நாங்க அவர்களுக்கு ஒதுக்கிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அதுதான் அந்த இடம் தான் உள்ளபடியே அதிமுகவை பலவீனப்படுத்துற இடம். இவர்கள்லாம் சாத்தியப்படுத்த முடியுமா? அப்படி மொத்தமாக தொகுதிகளை என்டிஏக்கு, அதாவது பாஜகவுக்கு என்று ஒதுக்கிவிட்டு அதுல ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அப்படி அந்த விஷயத்திற்கு இபிஎஸ் ஒத்துக்குவாரு இல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படியான ஒரு பேச்சை பாஜக நவம்பர் மாதங்களிலே எடுத்ததனுடைய விளைவுதான் டிசம்பர் மாதம் நடந்த அதிமுகவோட பொதுக்குழுல கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, இங்கு இடம்பெறக்கூடிய கட்சிகள் குறித்து நாங்க தான் முடிவெடுப்போம் பொதுக்குழுல 2வது தீர்மானம் போட்டாங்க.
இந்த நொடியிலையும் அமித்ஷா பல அழுத்தங்களை பாஜக தரப்பு கொடுத்த போதும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுத்தவரை வெற்றி தோல்வி ரெண்டாவது. இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கே தனக்கானதா இருக்கணும்னு நினைக்கிறார். அந்த உறுதியில அவர் இருக்கிறாருங்கிறத நமக்கு தொடர்ச்சியான அவருடைய செயல்பாடுகள் காட்டுது. நீங்க டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட ஒரு சாப் கார்னர்ல பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதே நம்ம கடந்த காலங்களில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டிடிவி தினகரனை பற்றி பேசுகிறப்ப இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே எரிச்சலாக பதில் சொன்னார். அது முடிந்து போன கதை, முடிந்தது முடிஞ்சு போச்சு. பாஜகவினர் அதை நகர்த்திருக்காங்கல்ல, அதுல ஓரளவு ஜெயிச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கு டிடிவி தினகரன் தனி கட்சி. நீங்க அந்த புள்ளி ஜீவானந்த் சொன்னதும் மற்றவர்கள் குறிப்பிட்டதும் மிக முக்கியமான ஒரு புள்ளி. அவர் தனி கட்சியை தொடங்கி விட்டார். அதிமுக உரிமை கோரல் தொடர்பாக டிடிவி தினகரன் அவர்கள் கிட்ட எந்த வழக்கும் இல்ல. ஆனா சசிகலா அவர்கள் இன்னும் தன்னை பொதுச் செயலாளராக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்கள் உரிமை கோரல் வழக்கை போட்டிருக்காரு. இந்த மாதிரி நபர்களை உள்ள சேர்க்கறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமரசத்துக்கு வரான்னா போட்டி இருக்கிற வழக்குகள் எல்லாம் திரும்ப பெற சொல்லுங்க, அது திரும்ப பெற சொல்லுங்க, நம்ம அந்த அலையன்ஸ்ல சேர்க்கலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இப்ப அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு நான் பாக்குறேன். பாஜக இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்காங்க. நீங்க விஜய் புதிய சக்தியா வந்துட்டாங்க. அவர்கள் ஒரு கட்டம் வரைக்கும் அதிமுகவை பலவீனப்படுத்தி தாங்கள் கால் ஊன்றணும்னு நினைச்சாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அப்படிதான் இருக்கும். நீங்க காங்கிரஸ் கட்சிகளும் பழைய காலங்கள்ல முயற்சி எடுத்ததுதான். இன்னைக்கு ஒரு சின்ன இடைவெளி கிடைச்சோடனே விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்தோடனே அவர்களுக்கே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஆசையெல்லாம் வருது, கூடுதல் சீட்டுங்கிற ஆசையெல்லாம் வருது. அப்ப நாட்டையே ஆளக்கூடிய கட்சியாக இன்னைக்கு இருக்கிற பாஜகவும் அந்த ஆசைப்படுறதுல தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அரசியல் கட்சிகள் ஒரு மாநிலத்தை ஆளணும்னு விரும்புறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அவர்கள் நினைத்தது அதிமுக பலவீனப்படும், நம்ம இந்த இடத்துக்குள்ள வரலாம்னு நினைச்சாங்க. பட் அது எதிர்பாராத விதமாக மீண்டும் இன்னொரு திராவிட அரசியலாகவே விஜய் கட்சி இங்க வளர்ந்து வருது. நீங்க இப்போ இபிஎஸ்ல தான் அவருக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. ஆனா நித்யானந்தம் அதற்கு முரணான கருத்தை சொல்றாரு. அவருக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. தேசிய அளவிலான ஒரு கூட்டணியில இருக்கும் போது அவர்கள் சொல்றதை செய்ய வேண்டிய சூழல்ல தான் அவர் இருக்காருன்ற கருத்தை சொல்றாரு. இல்ல, அதுதான் தெளிவா சொல்லிட்டாங்களா, கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. அதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா முதலில் அங்க வந்திருந்த கூட்டணியை உறுதிப்படுத்துகிற பொழுதே தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொன்னார். அவங்க அதிமுகவை பொறுத்தவரை பாஜக ஒரு லிமிட்டுக்கு மேல அழுத்தம் கொடுக்க முடியாதுன்னு நான் பாக்குறேன். 2024 பாராளுமன்ற தேர்தல் சேர்ந்து பக்கத்துல இருந்து கைகளெல்லாம் பிடிச்சு தூக்கி ஒரே கூட்டணி பிரதமர் வேட்பாளர் அப்படின்லாம் சொல்லிட்டு அசால்ட்டா அந்த கூட்டணியை உதறி தள்ளி விட்டு தான் நின்னாங்க. அதுக்கு பின்னும் 6 மாத காலங்கள் நின்னாங்க. அழுத்தங்கள் வரும், கூட்டணி சேருவாங்க. பட் அதுக்காக அமித்ஷா சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுருவாங்கன்னா அவங்க அதற்கான வாய்ப்பு மிக கம்மி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். செங்கோட்டையன் போய் சந்தித்துட்டு இருந்தார், திரும்பி கட்சியில இணைத்துக் கொண்டாரா? ஆனா செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஏதாவது பேசினாரா? அவர் போய் தாவேகா பக்கம் சேர்ந்துட்டார். எத்தனை பேர் போய் சந்தித்து விட்டு வந்தார்கள்? அது அவங்க எல்லாரையும் அமித்ஷா சொல்லிட்டாருன்னு அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க. பாஜகவோடு ஒரு நல்ல உறவில் இருக்கிறார்கள். பாஜக சில அழுத்தங்களை கொடுக்கிறது, அது வரைக்கும் உண்மை. பட் அந்த அழுத்தங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈல்டாவாரு அப்படிங்கிறதா எனக்கு அது தோன்றல. உடனடியா ஈல்டாவாருன்னு தோணும். ஓகே திரு ஜீவசகாப்தன், இப்போ இருக்கிற சூழல்ல கூட்டணிக்கு அந்த கூட்டணி சார்ந்த முடிவு எடுக்கிறதுல யார் நிதானம் காமிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, யார் தயக்கம் காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன். திமுக கூட்டணியை பொறுத்தவரையும் எந்த ஒரு பதட்டமோ ஒரு அவசரம் ரெண்டுமே இப்போதைக்கு அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவங்க ஒரு ப்ரூவ் பண்ண வெற்றி கூட்டணியில தான் இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு பதட்டம் இல்ல. ஆனா அது காங்கிரஸ் தரப்புல இருந்து பல குரல்கள் வருதே. அதிகார பகிர்வு பத்தி பேசுறாங்க, தாவேக பத்தி பேசுறாங்க, திமுக அமைச்சர்கள் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க அப்படின்றத சுட்டி காமிக்கிறாங்க. இந்த மாதிரியான சிக்கல்களும் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கே. இல்லை, அது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணுங்கிற மாதிரியான ஆட்களாக தான் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா அது கூட்டணிக்கு நல்லதில்லை அப்படி பேசுவது. அப்படி பேசுபவர்கள் எல்லாருமே தனிநபர்கள் தானே. அது அப்படி பேசுறதும் குறிப்பிடுறதும் ஒரு குழப்பத்தோட வெளிப்பாடாக தானே பார்க்கப்படும். இல்லை, இந்த மாதிரி ஆட்கள் எல்லா கட்சிக்குள்ளேயும் கல்லறிபவர்கள் இருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு முறை திமுகவோட கூட்டணி சீட்டு வாங்கும் போதும் வெறும் 6 சீட்டு தானா, தமிழ்நாடு முழுவதும் வாக்கு வங்கி இருக்க எங்கள் கட்சிக்கு வெறும் 6 சீட்டு தானா அப்படின்ட்டு காங்கிரஸை விட நாங்கள் தான் அதிகம் இருக்கோங்கிற மாதிரியான பிரச்சனை வரும். கடந்த முறை சட்டமன்றத்தில் கூட டிடிவியோட விடுதலை சிறுத்தைகள் போனால் நல்லாயிருக்கும், நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு பேரம் பேசுனதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி லாபிகள்லாம் நடந்தது. ஸோ இது ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கிறது தான். அதுவும் நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தலையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு ஒதுக்குனதுக்கு பிறகு இவ்வளவு சீட்டு தானான்னு ஒரு பிரச்சனை ஓடும்.